ஸோ ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராம் சரண் வந்து இப்போ ரீசெண்டாக நடித்த மூவிஸ் வந்து பெருசாக ஹிட் ஆகாமல் அவருக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம ராம் சரண் நடித்ததில் வந்து பயங்கரமாக ஹிட்டான மூவி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்ட் லெவலுக்கு வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுத்த மூவி வந்து RRR ரணம் ரவுத்திரம். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்துக்கான மீனிங்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கேரக்டருமே யாரும் இன்னும் மறக்காத அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து நம்மளுடைய ராஜமௌலி வந்து செட் பண்ணியிருந்தார். பட் அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது ராம் சரண் பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டேன், அதுக்கேற்ற மாதிரியான மூவிஸாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையுமே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு டார்ச்சரில் போய் மாட்டினவர் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலேருந்து போன நம்ம சங்கர். ஸோ சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எந்த அளவுக்கு வந்து காசை கரியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரியாக்கக்கூடிய ஒருத்தர். எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நான் பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிப்பார். அப்படி என்ன தான் பிரம்மாண்டமாக அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோடுக்கு பெயிண்ட் அடிப்பார், மலைக்கு பெயிண்ட் அடிப்பார், இல்லை தொப்பையில் பெயிண்ட் அடிப்பார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு லட்சம் பேரை நிற்க வச்சு எல்லா காமெடியும் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சங்கருடைய இந்த பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன காந்தாரா மூவியாக இருக்கட்டும், மற்ற எந்த மூவிஸாக இருக்கட்டும் பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக வந்து இப்போ நம்ம சங்கருடைய எல்லா மூவிஸையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குது. பிகாஸ் அதில் வந்து குவாலிட்டியான சிஜிஏ ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிஜிஏ ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த மூவிலே வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி மூவிஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து நீங்கள் ஏன்னா பெரிய ஆக்டராக இல்லை பெரிய டைரக்டராகவே இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா கேம் சேஞ்சருக்கு அப்புறமா தான் சங்கரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராம் சரணும் புரிஞ்சுட்டு இருக்காரு. சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மூவியோட லலித் இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஹிட் ஆகலை. ஏன்னா 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த மூவிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராம் சரண், இன்னொருத்தர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய சங்கர். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக மூவிஸ் நடிக்கும் போதே வேறு லெவலில் இருக்கும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மூவியில் வந்திருக்காங்க அப்படிங்கும் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருப்பார் அப்படிங்கிறதுமே பார்த்துட்டிங்கன்னா பல பேருடைய ஒரு கருத்தாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் என்ன ஆச்சு என்ன கதிக்கு போச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறதும் இல்லை. அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து சும்மா வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து 100 கோடிலாம் செலவு பண்ணிவிட்டு ரொம்ப ஓவராக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சங்கர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை பயங்கரமாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராம் சரண் திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 100% ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து வரலனா கூட ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ராம் சரண் வந்து நம்மளுடைய சங்கரை திட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த ஒரு கேரக்டர், அதாவது இந்த கேம் சேஞ்சர் வரக்கூடிய கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஒரு ஃப்ளாஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடு எங்களுக்கு இந்த கேட்டு திறந்தா போதும் நான் உள்ளே பூந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட்டு மட்டும் இல்லை இந்த இடமே எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியாக பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மாற்றிக்கிட்டே கொண்டு போனதுனால பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் வந்து அவங்ககிட்ட, அதாவது தெலுங்கு மக்கள்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எடுப்படலை. ஆனால் அதே மாதிரி தான் வந்து வாத்தி படத்தையுமே வந்து எடுத்தாங்க. ஆனால் அந்த வாத்தி படம் பயங்கரமாக ஹிட் ஆனது உங்களுக்கே தெரியும். பட் அதனால் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்துக்கு வந்து சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வரலாம். சில பேர் வந்து அவங்கள பார்த்து கெட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரியும் சில சீன்ஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணி தான் வந்து நம்ம பார்த்த அந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தையாவது வந்து ஒழுங்காக எடுத்து வச்சாங்களா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணாத ஒரு மூவி மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் சேஞ்சர் மூவி வந்து இருந்துடுச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூவியோட அவுட்கம் அப்படிங்கிறது வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எல்லோரும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து விலக ஆரம்பித்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்மளுடைய அந்த ஒரு கம்பெனிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இந்த கம்பெனிக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மூவியை பற்றி சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு கேம் சேஞ்சர் மூவி அப்படிங்கிறது யாரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணதோ இல்லையோ நம்ம ராம் சரணோட லைஃப்பை மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த படத்தோட
கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்காக ஒரு புது மூவியில் நடிக்கிறதாகவும் நம்ம ராம் சரண் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா தெலுங்கு சினிமா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.